அடுத்ததா வாடகை வாயன்கள் வரிசையில் வரவும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். என்னப்பா இது, யாரப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஜீவானே பேசிட்டு இருந்தார். அண்ணே நீயா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஜீவானை யாரை கடிச்சு வச்சிட்டு இருந்தார்னா திமுக சார்ந்தவங்களே கடிச்சு வச்சிட்டு இருந்தார். எதுக்காக கடிச்சு வச்சிட்டு இருந்தார்னா, துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இல்ல திருமண விழா, அதுல காசு துட்டு மணி ஒருத்தர் வந்து தங்க கடை அப்படி போட்டு ஆடிட்டு இருந்தார் பாருங்க. அவருடைய வீடியோ எல்லாம் இன்னைக்கு பாலிமர் வச்சு செஞ்சிருந்தாங்க. 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கே நமக்குலாம் நாக்கு தள்ளுது. மனுஷன் போட்டிருக்காரு எத்தனை கிலோங்கிறதே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி இருக்கும் போலங்க அந்த நகை மட்டுமே. அந்த அளவுக்கு போட்டுட்டு அவர் வந்து டான்ஸ் ஆனது, அதுல கதிரானந்த் அவர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆனது ஓகே. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிராமணர்கள் மந்திரம் மோதி இருக்காங்க. இது எப்படிங்க திமுகவுக்கு சாத்தியமானதாகும், திமுக கொள்கைக்கு சாத்தியமாகும்? நீங்க வேற சார், திமுக கொள்கை போடலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை டைவர்ட் பண்ணணும். மக்களை டைவர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தாங்க ஹிந்தியை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல்ல ஹிந்தியை வச்சு நடத்துவாங்க. நாங்க தாங்க சாதியை ஒழித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாதி பார்த்து தான் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. நாங்க தாங்க சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஓதுவதை நிப்பாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இல்ல திருமண விழாவிலே இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு தமிழர் வீட்டுக்குள்ள தமிழர் அல்லாத முடிய சொல்லி வீட்டுக்குள்ள நெருப்பு வளர்த்து யாகம்